தமிழக உலகரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. உலகரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா? அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி என்ன பார்த்தா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ராவாபிண்டியில் உள்ள அடையாள சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதால் அவர் சிறையிலிருந்து விடுதலை ஆகாத முறையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த நிலையில நேற்று அவருடைய கட்சி சார்பில், அதாவது தெக்ரிக் இன்சாஃப் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா 500 ஆதரவாளர்கள் மேலும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டம் நேற்று இரவு வரை நீடிக்கும் என்று அவர்கள் கூறியிருந்தனர். ஆனால் போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் மாகாணம் முழுவதும் அதனால் 144 தடை பிறப்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த அடியாள சிறை பகுதி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலத்தப்பட்டது. அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, கச்சா எண்ணெய் மூலம் கிடைக்கும் பணத்தை ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்துவதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதித்து வருகிறது அமெரிக்க அரசு. இது இல்லாம அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, கச்சா எண்ணெய் எந்தெந்த நாடுகள்லாம் வாங்குறாங்களோ அந்தந்த நாடுகளுக்கு வரி விதிப்பேன்னு சொல்லிட்டு கூறியுள்ளார். அந்த வகையில பார்த்தோம்னா, இந்தியாவில இருந்து இறக்குமதி ஆகும் பொருட்கள் மீது 25% வரி விதித்துள்ளது அமெரிக்க அரசு. மேலும் இந்த வரியை உயர்த்துவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறியுள்ளார். அதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா யுரேனியம், உரம் மற்றும் வேதிப்பொருட்களை இறக்குமதி செய்வதாகவும் 2 நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. அது இல்லாம பார்த்தோம்னா, அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்வது குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா என்ன வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி முழு விவரத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறியுள்ளார். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லை பகுதியில இந்திய ராணுவம் மீது பாகிஸ்தானுடைய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனை மறுத்தது இந்திய ராணுவம். அது இல்லாம எல்லை பகுதியில மீறல் பிரச்சனை, அதாவது போர் மீறல் பிரச்சனை எதுவுமே நடைபெறவில்லை என்றுமே தெரிவித்துள்ளது. இந்நிலையில பார்த்தோம்னா, பாஜக அரசு ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கை 370 பிரிவு கீழே ரத்து செய்து 2 யூனியன் பிரதேசங்களாக அறிவித்தது. இந்த நடவடிக்கைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்த பாகிஸ்தான் இந்த நாளை இஸ்ரேல் நாளாக கடைபிடித்து வருகிறது. பாகிஸ்தான் பிரச்சனை இரு நாடுகளுக்குமே இடையிலான முக்கிய பதட்டத்துக்கு காரணம் பாகிஸ்தான் என்று பிரதமரான ஷெஃபாஸ் ஷெரீப் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இஸ்லாமாபாத்தில் உரையாற்றின போது பாகிஸ்தானுடைய மக்களுமே சரி, அவங்களுடைய ஆயுத படைகளுமே சரி, எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்குமே உறுதியான பதில் அளிக்கும் திறன் கொண்டவர்கள் கூறியுள்ளார். மேலும் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் கூட நட்புறவை தான் விரும்புகிறது என்று கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்கள் படி பார்த்தோம்னா, காஷ்மீருடைய மக்களுடைய விருப்பங்களும் முன்னோக்கி செல்வது மட்டும்தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு காண்பதுதான் பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையின் முக்கிய கொள்கை சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இந்த காஷ்மீர் பிரச்சனை தான் சொல்லிட்டு ஷெஃபாஸ் ஷெரீப் அவர்கள் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.